பனை பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம். நம்முடைய பாரம்பரியத்தில் வந்து நீங்கள் ஒரு 500 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனீங்கன்னா, அ பனை மரம், பனை மரம் சார்ந்த ஒரு பொருட்கள், அதோடைய முக்கியத்துவம் வந்து வரலாறுல பதியப்பட்டிருக்கு. மிக முக்கியமான உதாரணம் சொல்லப்போனால் ஓலைச்சுவடிகள். ஓலைச்சுவடிகள்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கம்யூனிகேஷன். அதாவது வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறதுக்கு பாரம்பரியமாக பல 1000 வருடமாக இருந்து ஓலைச்சுவடிகள். அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். பனை மரத்தை எடுத்த வரைக்கும் வந்து வீடுகள், கூரை மேய்வதற்கு, வீடு மேய்வதற்கு அது அது வந்து ஒரு வேர்லேருந்து நுனி வரைக்குமே அனைத்துமே பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்பட்டிருக்கு நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தில். இதை தவிர பார்த்திங்கன்னா, மிக ஆரோக்கியமான உணவு, பதநீர், அது சார்ந்த ஒரு பொருட்கள், நுங்கு மற்றும் எண்ணற்ற இது. அதே நேரத்தில் அந்த பூச்சட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சுற்றுறது ஒரு திருவிழாக்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இதுவாக பதிக்கப்பட்டிருக்கு. திருக்குறளில் பதியப்பட்டிருக்கிற ஒரே மரம் பனை மரம் மட்டுமே. இப்படிப்பட்ட பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நம்முடைய பனைமரம் வந்து ஒட்டுமொத்தமாக படிப்படியாக அதோடைய பொருளாதார முக்கியத்துவத்தை வந்து மக்கள் வந்து கையில் எடுக்காததுனால அழியக்கூடிய தருவாயில் போயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் கிருணிட சுற்றுச்சூழல் அமைப்பு, பாரதாசன் பல்கலைக்கழகம், நாட்டு நலத்திட்டம், நம்ம தமிழகமே சேர்ந்து இந்த அமைப்புகளுடன் கைகோர்த்து டெல்டா மாவட்டங்களில் 1 கோடி பனை விதைகளை நெடும் இயக்கத்தை துவக்கப்பட்டு, அந்த இயக்கம் வந்து பல்வேறு காலகட்டங்களாக பல்வேறு படிநிலைகளாக செயல்படுத்தப்பட்டு வந்திருக்கு. இப்போது பார்த்திங்கன்னா வந்து வெகு விரைவில் நானும் வந்து இந்த இயக்கத்தில் வந்து இணைந்து எங்களுடைய இந்த ஒரு பனை பொருளாதாரத்தை, பனை மரம் சார்ந்த வாழ்வியலை மீட்டெடுத்து நிகழ்கால சந்ததிக்கும் எதிர்கால சந்ததிக்கும் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 8 ஏக்கர் நிலத்தில் பனை மரத்தை முறைப்படியாக சாகுபடியாக செய்யலான்ற ஒரு முடிவெடுத்து இந்த ஒரு அமைப்போட இருந்து பதியப்பட்டிருக்கோம். இந்த 8 ஏக்கரில் நம்ம வந்து ஒட்டுமொத்தமே வந்து பனை விதைகளை நட்டு ஒரு முறையான வரிசை சார்ந்த சாகுபடியாக பனை மரங்களை வளர்த்து அவைகளை வந்து அந்த பொருளாதாரத்தை பனங்காடாக எதிர்கால சந்ததிகளுக்கு நிரூபித்து காட்ட வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்பில் இன்று இந்த நிகழ்வில் நான் கலந்துருக்கேன். வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம். அக்னி 550D கம்பிகள். அக்னிக்கு நிகர் அக்னிதான்.